எந்திரிச்சா ஒரு ஒரு பெட்டை சுத்தம் பண்ணுவோம், தூங்கி எந்திரிச்சதை எடுத்து வைப்போம். அந்த ஒரு இதே இல்லை இந்த வீட்டில். நம்மளே எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது. என்ன பிள்ளைங்க, சே முடிஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு வேலையாதான் இருக்கு. எவ்வளவு வேலைதான் பார்க்கணும். நமக்கு பிள்ளைகளும் தெரியல, புருஷனும் தெரியல. புருஷன் சரியா இருந்தாலும் நம்ம பிள்ளைய சரியா இருக்கும். வீட்டுக்கார் காலையில இருந்துச்சு இதெல்லாம் செய்யுங்கப்பா, அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததை எடுத்து வைக்க மாட்டேங்குது இந்த பிள்ளைங்க. எவ்வளவு வேலை செய்யறது. காலையில எந்திரிச்சா வாசல் தொலைக்கணும், கோலம் போடணும், வீட்டை போட்டணும், சமைக்கணும், டிஃபன் பண்ணணும். சாமி ஆம்பளை வந்து பேட்டை போட்டோமா, வேலைக்கு போனோமா, சாயந்தரம் வந்தோமா, டிஃபன் இருக்கா சாப்பிட்டோமா, நைட்டு படுத்தோமான்னு இருக்கும். ஆம்பளைங்க பாடுதாப்பா பரவாயில்ல, என்ன கேட்டா பொம்பளைங்க பாடு காலத்துக்கு திண்டாட்டா. கும்பிட்டு வேலை இப்படிலாம் வேலை பார்த்தா இன்னும் முடியாது. இது கோபம் வேற வந்து இவங்களை நான் குறை சொல்றேன். கோபம் வேற வந்து வேலை செய்யலேன்னு சொல்றது தப்பா? இதை சொன்ன உடனே கோபம் வந்து என்ன மறைக்கிறீங்க, என்ன மறைக்கிறீங்க, எதுக்கு மறைக்கிறீங்க? நீங்க வேலை செய்யலன்னு சொல்ல சேட்டா சொல்லதான் சரி. மறைச்சா வேலை நடக்குமா? நீங்கள் சவுண்டே விடலைனாலும் தெரியாதாக்கு யாருக்கும். நீங்கள் வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. வெளில பேசுனா வேலையில் நடக்குமா? எப்பப்பா சரியான ஆளுங்க தான். குடும்பமே பயங்கரமான குடும்பம். எப்படி இப்படி எல்லாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிக்கிறீங்களோ? இப்போதான் புரியுது. நான் இன்னைக்கு கடைக்கு போனதுக்கப்புறம் உட்காந்து கம்பி அடித்து பேசுவீங்க. இவளை எப்படி டார்ச்சர் பண்ணணும், அப்படி எப்படி இவளை வந்து கேட்டு வாங்கிக்கணும், இவகிட்ட டார்ச்சர் பண்ணணும், இவளை திண்டாட விடணும். இதான் நம்ம நோக்கம். வேலை செஞ்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு பாத்திரங்க வாசலை தொளிச்சு, வீட்டை கூட்டி, வீட்டை தொடச்சி, பாத்திரம் கழுவி, காலை டிஃபன் பண்ணி, மதியம் சாப்பாடு பண்ணி எல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு போவேன். நீங்கள் நல்லா சொகுசாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் திருப்பி சாயந்தரம் வந்து அதே ரொட்டேட்டு வேலை. எனக்கு ஒரு ரெஸ்ட்டே கிடையாதா? இதை சொன்னால் நான் கெட்டவன் உங்களுக்கு, அப்படித்தானே? சரி சரிப்பா, நீங்கள் பேசவே வேணாம்ப்பா, நானே பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் பேசினா தெரிஞ்சு வரும்பாரு. அதனால பயங்கரமான ஆளுகளாக தான் இருக்கீங்க நீங்கள்லாம். பயங்கரமான ஆளுங்க. என்ன பண்ணுறது, பயங்கரமான ஆளுகள்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு பெரிய பாடு.